அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம அரசு வேலை வாங்கினோம், அரசு பதவி வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இலக்கோட போராடி கொண்டிருக்கும் நமது போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்மளால முடியாதது எதுவும் இல்லை. தொடர்ந்து பயிற்சி எடுங்க. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். ஆனா எங்க நேர நிர்வாகமும் பயிற்சியும் நம்மளுடைய முயற்சியும் ஒரு சேர ஒரு நல்ல பாத்துல அமைஞ்சதுன்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நாம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால எதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த சாப்டர் நான் எடுத்திருக்கேன். இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இருந்து இந்திய 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 5 ஆண்டு திட்டங்களை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். 5 ஆண்டு திட்டங்கள் ரொம்ப ஈஸி தான். அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மெமரி பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு படிங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு மார்க் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 5 ஆண்டு திட்டம் என்பது எதற்காக, என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு பிறகு நமக்கு நாட்டுடைய வளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப குறைவான வளங்கள் தான் இருந்தது. நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், வேளாண்மை சார்ந்த இழப்புகள் ஒரு பக்கம். ஸோ இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற மினிமம் சோர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு மேக்சிமம் கோலை அட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை மெயின் பண்ணி தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ இதோடைய நோக்கம் என்ன? குறைவான வளங்களை பயன்படுத்தி நிறைவான ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோலை டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எந்த நாட்டுல இருந்து நாம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா, சோவியத் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யாவிலிருந்து நாம் 5 ஆண்டு திட்டங்களை தருவித்தோம். அடுத்ததா, இதுவரைக்கும் இந்தியா எத்தனை 5 இயர் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்குன்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் இதுவரைக்கும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 12வது 5 ஆண்டு திட்டம் தான் இறுதியான 5 ஆண்டு திட்டம். அதோடைய கால வரையறை பார்த்தீங்கன்னா 2012 டு 2017. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது கடைசி 5 ஆண்டு திட்டம் 2012 இருந்து 17 வரைக்கும் செயல்படுத்தப்பட்ட 12வது 5 ஆண்டு திட்டம். ஓகேங்களா? அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டம் என்ற ஒரு ஸ்கீமையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பெயர் மாற்றம் கொண்டு வந்து நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு திட்டம் மூலமாக நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்ற செயல்களை செயல்படுத்தினாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படின்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? இது பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம பிறகு பார்ப்போம். ஜஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 5 இயர் பிளான் ஸ்டாப் பண்ணிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த காலத்துல கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1951 1956 வரைக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 4 5 ஆண்டு திட்டத்துக்கு மட்டும் மாதிரி கேட்பாங்க. எந்த அடிப்படையை மாதிரியாக கொண்டு இந்த 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் ஹெச்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹை டெஃபினிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும்னா ஹெச்டியா இருக்கா அப்படின்னு அந்த வீடியோ ஹை டெஃபினிஷனா இருக்கா நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த ஹெச்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஹெச்டி. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் ஹெரால்ட் டோமர். ஸோ ஹெரால்ட் டோமருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது தான் முதல் 5 ஆண்டு திட்டம். இதோடைய முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மையை முன்னேற்றம். ஸோ வேளாண்மைனா விவசாயம். ஸோ விவசாயம் சார்ந்த பயிரிடுதலா இருந்தாலும் சரி, அதே சமயம் இரிகேஷன் மெத்தட், நீர்ப்பாசன முறையை மேம்படுத்தணும் அப்படின்றது இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. இத்திட்டம் 3.6 வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது. ஆனா அவங்க எய்ம் பண்ண இலக்கு எவ்வளோனா 2.1% தான்.
இந்த திட்டமானது அதையும் தாண்டி 3.6% வளர்ச்சி வீதத்தோட சிறந்த வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா 2வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த இயர்ல இருந்து, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து 1951ல இருந்து 56 வரைக்கும். ஸோ இந்த இயர்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டம் எதுல ஆரம்பிக்குது, 1919, அதாவது 19 ஸ்டார்ட் பண்ற இயர்ல தான். ஸோ 19 வந்து நீங்க கான்ஸ்டன்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற அந்த 2 டிஜிட்டை மட்டும் நம்ம வரப்படுத்தினா போதும். முதல் ஐந்தாண்டு திட்டம் 51 to 56, அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டம் 56ல இருந்து 61. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த இயரா இருந்தாலும் நீங்க அந்த அந்த மெத்தடா இல்ல அந்த ஸ்கீமா இந்த நூற்றாண்டு தான், இந்த செஞ்சுரி தான் அப்படின்னு நீங்க அந்த செஞ்சுரியை ஃபர்ஸ்ட் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 2 நம்பர் வந்து நமக்கு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எப்படி வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹெரோட் டோமரோடைய மாதிரியை அடிப்படையா வச்சு கொண்டு வரப்பட்டதோ, இந்த திட்டம் 2வது ஐந்தாண்டு திட்டம் பிசி மஹலனோபிஸ், ஸோ மஹலனோபிஸ் அப்படின்றவர் ஏற்படுத்தின அந்த மாடலை அடிப்படையாக கொண்டுதான் செகண்ட் 5 இயர் பிளானை கொண்டு வந்தாங்க. இதோட முதன்மை நோக்கம் என்னன்னா, நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் இயர் பிளான். செகண்ட், தொழில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கணும். ஒரு நாட்டுல அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியலும் சேர்ந்து டெவலப் ஆனாதான் அந்த நாடு வந்து கரெக்டா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடா மாறும். அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரும் செகண்ட் 5 இயர் பிளான்ல வந்து தொழில் முன்னேற்றத்தையும் முக்கிய நோக்கமாக வச்சிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் வளர்ச்சி வீதம் எவ்வளோ அமைஞ்சதுன்னா 4.1%. ஸோ இந்த வளர்ச்சி சதவீதம் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 3.6, செகண்ட் 5 இயர் பிளான் 4.1. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ஹெரோட் டோமர், செகண்ட் 5 இயர் பிளான் மஹலனோபிஸ் அவருடைய மாடல் யூஸ் பண்ணி. அடுத்ததான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, காட்கில் திட்டம். ஸோ காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேர்ட் 5 இயர் பிளான், 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 19th செஞ்சுரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 51 to 56, அடுத்தது செகண்ட் 5 இயர் பிளான் 56 to 61, தேர்ட் 5 இயர் பிளான் 61 to 66. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். அதாவது இண்டிபெண்ட் எக்கனாமி இருக்கணும், அதே சமயத்துல சுய முன்னேற்ற செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கமா இருந்திருக்கு. இது வந்து ஒரு தோல்விதான் அடைஞ்சது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல தான் நமக்கு சீனா இந்திய போர், அதாவது இந்தோ சீனா வார் வந்து அந்த நேரத்துல தான் நடைபெற்று இருக்கும். அதன் காரணமாக இவர்கள் நிர்ணயித்த அந்த வளர்ச்சி வீதத்தை அவங்களால அடைய முடியவில்லை. சரியா? இதோடைய வளர்ச்சி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 5.6%. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 3.6%, செகண்ட் 5 இயர் பிளான் 4.1%, தேர்ட் 5 இயர் பிளான் 5.6%. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் தான் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி திட்ட விடுமுறை காலம்னு ஒண்ணு ஏற்படுத்தினாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்தோ சீனா வாரால தேர்ட் 5 இயர் பிளானோட குரோத்தை நம்ம அட்டைன் பண்ண முடியல. அடுத்ததாகவும் நமக்கு உடனே என்ன ஆரம்பிச்சுட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்தோ பாகிஸ்தான் வார் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் வார்னால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஐந்தாண்டு திட்டத்தை மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை காலம்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் 5 இயர் பிளான் இவங்க கொண்டு வரல. இந்த திட்ட விடுமுறை காலத்தோடைய கால வரையறை என்னன்னா 1966 இருந்து 69 வரைக்கும். ஸோ திட்ட விடுமுறையினாலே 66 to 69 ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஓராண்டு திட்டம் சிங்கிள் இயர்ல என்ன அவங்களால அட்டன் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணி, அதுவும் எதை மெயினா வச்சிருக்காங்கன்னா வேளாண்மை மற்றும் வேளாண் சார் துறைகளுடைய முன்னேற்றத்தை அவங்க முக்கியத்துவமா கருதியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். இதோடைய கால வரையறை 1969 to 74. ஸோ 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் 69 to 74. 4வது 4 முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 74, 69 அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருடங்களை பார்த்தீங்கன்னா 69ல இருந்து 74 வரைக்கும். ஸோ இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் என்னென்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். எந்த ஒரு கண்ட்ரியையும் நம்ம டிபெண்ட் பண்ணாம செல்ஃப் டெவலப்மெண்ட் அங்க இருக்கணும், அதுவும் ஸ்டேபிளான growth, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை, நம்மளுடைய கண்ட்ரியிலே எல்லா ப்ரொடக்ஷனும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை அடையணும் அப்படின்றது தான் இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் ரொம்ப கம்மியா, அவங்க வச்ச டார்கெட் என்னவோ 5.7%, ஆனா அவங்க ரீச் பண்ணது 3.3% தான் ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த திட்டமானது தோல்வி அடைஞ்சிருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதோடைய காலம் பார்த்தீங்கன்னா 1974 இருந்து 1979 வரைக்கும், 74 to 79. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 74 இருந்து 79 வரை. இத்திட்டத்தில் வேளாண் தொழிலும் மற்றும் சுரங்க தொழிலுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஸோ வெறும் வேளாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட திட்ட விடுமுறை காலத்திலயும் வெறும் வேளாண்மை மட்டும்தான் அவங்களுடைய எய்மா இருந்திருக்கும். ஆனா இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துல 5வது திட்டத்துல எது கூட ஆட் பண்ணிருப்பாங்கன்னா சுரங்க தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஸோ 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியானது 4.4% விட 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. ஸோ இன்னும் அட்டென்ட் பண்ண வேண்டியது 4.4% தான், பட் they had reached 4.8%. ஓகேங்களா? அதனால இது ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக கருதப்பட்டது. இத்திட்டத்திற்கான முன் வரைவு, இது வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் டிபி தார், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்ட மாடல் தான் அவருடைய முன்வரைவு. ஓகேங்களா? இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. அவங்க தான் அந்த ரீச் அட்டைன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அதனால முன்பாவே 79 வரைக்கும் அதோடைய டைம் பீரியட், பட் ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே இந்த திட்டமானது கைவிடப்பட்டது. ஓகேங்களா? 1978 கைவிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுழல் திட்டம். 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கும் நடுவுல சுழல் திட்டம்னு ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. இது 1 வருட காலத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். இது ஏன் ஏற்படுத்தினாங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் 1 இயர் கேப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஏற்படுத்தினாங்க. இதோடைய காலம் மட்டும் பார்த்துக்கோங்க, 1978 இருந்து 1979 வரை. அடுத்தது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரை. இதோடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா வறுமை ஒழிப்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வறுமை ஒழிப்பு. இதோடைய இன்னொரு டேர்ம் என்னன்னா ஹிந்தியில கரிபி ஹட்டோ, அதோடைய மீனிங் என்னன்னு கூட கேட்கிறாங்க. ஸோ கரிபி ஹட்டோ என்பதன் அர்த்தம் வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு எதன் முக்கிய நோக்கம்? 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். சரிங்களா? இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதை அடிப்படையாக கொண்டது? முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது.
இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணது 5.2% தான். அவங்க ஆனா ரீச் பண்ணது 5.7%. ஓகேங்களா? ஸோ இது வெற்றி பெற்ற திட்டமாக தான் அமைஞ்சது. 5.2% எதிர்பார்த்த நிலையில் 5.7% வளர்ச்சி அடைவு எட்டப்பட்டது. ஓகேவா? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் கரிபி ஹட்டோ வறுமை ஒழிப்பு. இது என்ன மாடல் யூஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டு வந்ததுன்னா முதலீட்டு திட்டம். ஓகேவா? அடுத்ததா 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோடைய காலம் என்னன்னா 1985 1990 வரை. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். ஒரு நல்ல ஒரு டெவலப்டு ஒரு எக்கனாமியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த திட்டத்தோடைய நோக்கமா அமைஞ்சது. சரி, அப்ப அந்த டெவலப்டு எக்கனாமி எதன் மூலயமா ரீச் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் அங்க இருக்கணும். ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் மூலமாக தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். சரியா? அடுத்ததா முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது வெரி இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு இருக்கு. பொதுத்துறைக்கும் மேலாக எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு முன்னுரிமை அதிகமாக வழங்கப்பட்டது? ஆன்சர் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1985 to 90. ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5% தான், 5.0%. ஆனால் அவங்க ரீச் பண்ணது 6%. ஸோ இதுவுமே ஒரு வெற்றி அடைந்த ஒரு திட்டமாக தான் அமைஞ்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கள். மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அங்க சென்ட்ரல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் அமையாததுனால 8th 5-year பிளானை அவங்க கேன்சல் பண்ணிட்டு ஆண்டு திட்டங்கள், ஓராண்டு திட்டங்களை அவங்க செயல்முறைப்படுத்தினாங்க. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1990 to 91 அண்ட் 1991 92. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 ஓராண்டு திட்டங்களும் இயர் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோடைய டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 1992 to 1997, 1992 1997 வரையிலான காலகட்டம். இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் மற்றும் போன்ற மனித வள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை தரப்பட்டது. அதாவது மனித வள மேம்பாடு. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் எதன் மூலியமா அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், கல்வி, எஜுகேஷன், சமூக நலம், சோசியல் வெல்ஃபேர், இது மூன்றுமே ஒரு சேர அமைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கணும்ன்றது இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம். இந்த காலகட்டத்துல தான் இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். எந்த ஐந்தாண்டு திட்டத்துல புதிய பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%. ஆனால் வளர்ச்சி எட்டப்பட்டது எவ்வளோன்னா 6.8%. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வீதத்துலதான் இந்த ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 9th 5-year பிளான். இதோடைய டைம் ஷெட்யூல் 1997 to 2002. ஸோ 1997 2002 வரையிலான காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த முக்கிய நோக்கம் என்னன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சமூக நீதி அங்க இருக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ் அங்க இருக்கணும். அதோட சேர்ந்து சமமா ஈக்குவல் டெவலப்மெண்ட் இருக்கணும். எல்லா கேட்டகரியிலயுமே ஈக்குவல் டெவலப்மெண்ட் வித் சோசியல் ஜஸ்டிஸ். அங்க சமூக நீதிக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடாது அப்படின்றதுல இவங்க போக்கஸ்டா இருந்திருக்காங்க. இத்திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. ஆனா அங்க என்ன ரீச் பண்ணியிருக்காங்கன்னா 5.6% தான் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 7 ஆக்சுவல் கோலு, பட் ரீச் பண்ணது எவ்வளோனா 5.6%.
அடுத்ததா 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோடைய கால வரையறை பாத்தீங்கன்னா 2002 2007 வரை. இத்திட்டமானது அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த திட்டம். அதாவது பர் கேபிட்டா இன்கம், ஒவ்வொரு மனிதனும் ஈட்டக்கூடிய வருமானத்தை 2 மடங்காக, இப்ப நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அடுத்த வருஷம் 2 மடங்கா 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பிக்சேஷன் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் இந்த 5ஆண்டு திட்டத்துல கொண்டு வரப்பட்டது. அது கண்டிப்பா கேட்பாங்க. தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த 5ஆண்டு திட்டம் எது? 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10ஆவதுல படிக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் மடங்கா மார்க் வாங்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்திட்டமானது 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. ஸோ வறுமை விகிதம், பாவர்ட்டி, ஸோ ஒரு நாட்டுல எப்ப முன்னேற்றம் அடையும்னா அங்க இருக்கிற பாவர்ட்டி கம்மி, வறுமை கம்மியானாதான். ஸோ வறுமை சதவீதத்தை 15% குறைக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இந்த 5ஆண்டு திட்டத்துல கொண்டு இருந்தது. ஸோ இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0%, 8.0% தான் இதோடைய இலக்கு. ஆனா அதுக்கும் குறைவாக தான் ரீச் பண்ணப்பட்டது. எவ்வளோனா 7.2% மட்டுமே எட்டப்பட்டது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் தலா வருவாயை 2 மடங்காக்குதல், வறுமை வீதத்தை 15% குறைத்தல், வளர்ச்சி இலக்கு செட் பண்ணது 8.0% ஆனா ரீச் பண்ணது 7.2%. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோடைய கால வரையறை 2007 2012 வரை. இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும். அதே சமயம் ரேப்பிடா இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் நம்மளுடைய செல்ஃப் யாரையும் சாராம இண்டிபெண்டான ஒரு growth இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய முக்கிய நோக்கம். இதோட வளர்ச்சி இலக்கு எவ்வளோனா 8.1%, பட் ஆனா அவங்க ரீச் பண்ணது 7.9%. கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் குறைவாக இலக்க அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 2017 வரை. இதுதான் கடைசி 5ஆண்டு திட்டமும் கூட இல்லையா? சோ இந்த இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் முதன்மை நோக்கம் என்னன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. சரிங்களா? ரேபிட் டெவலப்மெண்ட் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இதோடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளோனா 8.2% அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த 5-year பிளான், இந்த 5-year பிளான்ஸ் 12வது 5-year பிளான்க்கு அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா நிதி ஆயோக் என்ற ஒரு பெயர் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. நிதி ஆயோக் என்று ஆரம்பிக்கப்பட்டது 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ நிதி ஆயோக் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா தரேன். அது இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல நமக்கு அண்ட் பாலிட்டிலையுமே இது வரும். இது கண்டிப்பா நான் இது சார்ந்த ஒரு வீடியோ நான் தரேன். இதோட இந்த 5-year பிளான்ஸோடைய டீடைல்ஸை நம்ம முடிச்சுக்கலாம். இது சார்ந்த கேள்விகளை ப்ராக்டிஸ் செஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம ஃபாலோயிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இதை நல்ல நோட்ஸ் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.